எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். சித்த மருத்துவர், ஆட்டிசம் தெரபிஸ்ட், ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சில நேரம் யூரின் போகும்போது பயங்கரமாக வலிக்கும் தெரியுமா? வலிக்கும், எரியும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். யூரின் பாஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும்ல. அது நம்ம சம்டைம்ஸ் சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. அது ஆக்சுவலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதை யூரின் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும். ஆனால் இஃப் யூஆர் அ பர்சன், நீங்கள் கேல்குலஸ் அப்படின்னு சொல்கிற யூரினரி ஸ்டோன்ஸ், அப்புறம் யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வர பர்சன் நீங்களாக இருந்தால் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 1 or 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். கொத்தமல்லி விதைகள், இஞ்சி, சோம்பு, கார்லிக், பூண்டு இதுக்கெல்லாம் யூரினை ஈஸியாக போக வைக்கிற தன்மை இருக்குது. நீங்கள் இந்த ஹர்ப்ஸில் டீ மாதிரி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கிற டைமில் ரெகுலராக எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது கூட சேர்த்து உப்பு நீங்கள் கம்மியாக எடுக்கணும். சால்ட்டு உங்களோட ஃபுட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் நீங்கள் இருக்கிறப்ப சால்ட் போடாமல் சாப்பிட்றது நல்லது. ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சால்ட் அந்த கிட்னிஸை இன்னும் மேலும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி. அதனால் அது பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.